வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும் என 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பான வழக்கில் காரைக்குடி ஜோதிடருக்கு 200 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை ரூபாய் 2 லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி கோகுல் முருகன் தீர்ப்பளித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் மூதறிஞர் ராஜாஜியின் மார்பளவு சிலையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். ராஞ்சியிலிருந்து டெல்லிக்கு நோயாளியை ஏற்றிச் சென்ற ஏர் ஆம்புலன்ஸ் விமான விபத்து, நோயாளி உட்பட 7 பேரும் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. ஓசூரில் அரசு அலுவலர் மீது காரை ஏற்றிக் கொன்ற வழக்கில் திமுக மாநில செயற்குழு உறுப்பினரின் மகன் உட்பட 3 பேர் கைது. கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை அருகே ரூபாய் 1.45 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நுழைவாயிலை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை திறந்து வைத்தார். கட்டாயப்படுத்தி என்னை முதல்வர் ஆக்கினார்கள், தனி கட்சி தொடங்க மாட்டேன் என ஓ. பன்னீர்செல்வம் பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் 99.9% பேர் ஓரணியில் திரண்டுள்ளோம் என டிடிவி தினகரன் பேட்டி. ஏஐ உச்சி மாநாட்டில் சட்டையை கலட்டி போராட்ட விவகாரத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதயபானு சிப் கைது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ரூபாய் 31.592 கோடி முதலீட்டில் 46 நிறுவனங்களுக்கான சலுகைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்வதால் நடிகர் விஜயை ஆதரிக்கிறோம். எம்ஜிஆர் அதிமுக தலைவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் அறிவிப்பு. அதிமுகவின் ரூபாய் 10,000 வாக்குறுதிகளை எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கருத்து. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.